ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் டு குக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ரீட் ஸ்டைல் காளான் மசாலா. வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் அளவு கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு கப் மைதா, கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ காளான் மசாலாக்கு தேவையான டொமேட்டோ பியூரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கோடு போட்டுக்கோங்க பேக் சைடில். இப்போ தக்காளி தோலை உரிச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். ஒரே டைமில் நிறைய போட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்மளோட காளான்லாம் நல்லா அழகாக பொரிஞ்சிருச்சு. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் கொஞ்சம் உடைச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்மளோட காளான் மசாலா ரெடி. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க.